السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. அன்பிற்கும் மதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, பாரம்பரிய நம்பிக்கையிலிருந்து அறிவுபூர்வமான நம்பிக்கையை நோக்கிய பயணத்திலே இரண்டாவது அமர்விலே நாம் இன்று சந்திக்கின்றோம். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாத்தின் முக்கியமான அடிப்படை இறை நம்பிக்கை, இறை தூது, இறை வேதம் ஆகிய இந்த முக்கியமான விடயங்கள், இஸ்லாத்தின் மூலாதாரங்கள் அல் குர்ஆன், சுன்னா, இவைகளை பற்றிய அறிவுபூர்வமான ஆதாரங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய இந்த வகுப்பிலே நாம் எல்லாம் கலந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே நாம் சென்ற வாரம் தற்காலத்துக்கு பொருத்தமான ஒரு விடயத்தை வைத்து நாம் ஆரம்பித்திருக்கின்றோம். அது நமது தலைப்பிலே பின்னால் இடம்பெற வேண்டிய விடயமாக இருந்தாலும் கூட, நமது கற்கை நிலையிலே இரண்டாவதாக இடம்பெறக்கூடிய விடயமாக இருந்தாலும், அதை நாம் காலத்தின் முக்கியத்துவத்தை கருதி முற்படுத்தி நாம் அந்த பாடத்தை ஆரம்பித்திருக்கிறோம். அதுதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையான இறை தூதர் என்பதற்கான சான்றுகள் என்ன, அறிவுபூர்வமான சான்றுகள் என்ன, இந்த சான்றுகளின் அடிப்படையில் உலகத்தில் பகுத்தறிவுள்ள அனைவரும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினால், இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர் என்பதை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் அவன் பகுத்தறிவையே மறுக்க வேண்டும் என்பதைத்தான் நாம் இந்த தொடரிலே உங்களுக்கு தெளிவுபடுத்தி கொண்டு வருகின்றோம். அந்த வகையிலே சென்ற வகுப்பிலே நாம் முக்கியமான சில விடயங்களை பார்த்தோம். அதனை சுருக்கமாக நாம் ஞாபகப்படுத்திவிட்டு இன்றைய தலைப்புக்குள் செல்லலாம் என நினைக்கின்றேன். முதலாவதாக நாம் இறை தூது சாத்தியமா, அப்படி சாத்தியம் என்று சொன்னால் அது மனித சமுதாயத்துக்கு இன்றியமையாத ஒரு விடயமா என்பதை பற்றி நாம் பார்த்தோம். அது இறைவனால் மனிதர்களுக்கு ஒரு இறை தூது அனுப்ப முடியும் என்பது ஒரு சாத்தியமான ஒரு விடயம், அல்லாஹ்வுடைய ஆற்றலுக்கு அப்பாற்பட்ட விடயம் அல்ல. அதே போல அது மனித சமுதாயத்துக்கு இன்றியமையாத ஒரு விடயம் என்பதாக பார்த்தோம். இன்றியமையாமைக்கான காரணம் என்ன, மனித சமுதாயத்துக்கு இந்த இறை தூதுடைய முக்கியத்துவம், இறை தூது கட்டாயம் அந்த மனித சமுதாயத்துக்கு அத்தியாவசியம் என்பதற்கான 5 காரணங்களை நாம் உங்களுக்கு சென்ற வகுப்பிலே குறிப்பிட்டோம். அதனைத் தொடர்ந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனின் தூதர் தான், உண்மையான தூதர் தான். அவர் தனது இறைவனுடைய தூதர் என்ற தனது அந்த பிரகடனத்திலே, அந்த பிரச்சாரத்திலே, அந்த வாதத்திலே அவர் பொய்யுரைக்கவில்லை, அவர் உண்மைதான் உரைத்திருக்கிறார் என்பதற்கான சான்றுகளை நாம் பார்ப்பதற்கு ஆரம்பித்தோம். அந்த சென்ற வகுப்பிலே அதில் முக்கியமான முதலாவது சான்றை மாத்திரம் நாம் பார்த்தோம். முக்கியமாக 7 சான்றுகள் இருப்பதாக நாம் 7 வகையான சான்றுகள், 7 சான்றுகள் அல்ல, 7 வகையான சான்றுகள், ஒவ்வொரு வகையிலும் பல்வேறு சான்றுகள். சென்ற வகுப்பிலே மாத்திரம் நாம் 6-7 சான்றுகளை ஒரு வகையிலே மாத்திரம். முதலாவது வகை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனின் தூதர் தான் என்பதற்கான தெளிவான சான்றுகளில் ஒரு சான்றாக காணப்படுகிறது. அதில் முக்கியமாக அவருடைய நட்பண்புகள், அந்த நட்பண்பிலும் மிக முக்கியமாக நம்பிக்கை, உண்மை கூறக்கூடிய பண்பும், உண்மையாளர், நம்பிக்கையாளர் என்ற பண்புக்கு சொந்தக்காரராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அது முஸ்லிம்கள் மாத்திரம் அந்த சான்றை அவர்களுக்கு வழங்கவில்லை, மாற்றமாக நபியருடைய காலத்தில் இருந்து அவருடைய கூட்டமும் வழங்கினார்கள். அவருடைய கூட்டமல்லாத ஏனைய வெளிநாட்டிலே இருந்த காபிரரும் அந்த காலத்திலே நபி அவர்கள் உண்மையாளர் என்பதை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். அது மாத்திரமின்றி தற்காலத்திலும் இருக்கக்கூடிய முஸ்லிம் அல்லாதவர்கள் நபி அவர்கள் உண்மையாளர் தான், அவர் பொய்யுரைக்கவில்லை என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே இவைகள் அனைத்தும் சேர்ந்து நபியருடைய வாழ்க்கை அவர்கள் உண்மையாளர் என்பதற்கு மிக தெளிவான சான்றாக இருக்கிறது. எனவே அப்படி உண்மை கூறக்கூடிய ஒருவர் ஒரு நாள் அல்லாஹ்வின் மீது பொய் கூற மாட்டார். அல்லாஹ் தான் என்னை அனுப்பியிருக்கிறார், இறைவன் தான் என்னை தூதராக அனுப்பியிருக்கிறார் என்று ஒரு நாளும் பொய் கூறுவதற்கு வாய்ப்பில்லை என்பதை நாம் சென்ற வகுப்பிலே பார்த்தோம். இன்று ஏனைய எஞ்சியிருக்கக்கூடிய 6 வகையான சான்றுகளையும் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கின்றோம். மிக விரிவான பல தகவல்களை உள்ளடக்கி இருக்கிறது.
இயன்றளவு சுருக்கமாக இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்பிலே அவற்றை பார்த்து நாம் நிறைவு செய்து கொள்வதற்கு முயற்சிக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இரண்டாவது சான்று என்னவென்று சொன்னால், நபியவர்கள் உண்மையாளர் என்பதற்கு முதலாவது சான்று நபியவர்களுடைய வாழ்க்கை வரலாறு என்று சொன்னோம். இரண்டாவது, நபியவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவனின் தூதர்தான் என்பதற்கான இரண்டாவது வகை சான்று என்னவென்றால், அவர் முன்வைத்த சட்டதிட்டங்கள், அவர் கொண்டு வந்த அந்த மார்க்க சட்டதிட்டங்கள், இந்த மார்க்க சட்டதிட்டங்களையும் நாம் நடுநிலையாக பார்க்கக்கூடிய நேரத்திலே எந்த ஒரு மனிதர், முஸ்லிம்கள் மாத்திரமல்ல முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தாலும் நிச்சயமாக இவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல. இந்த சட்டதிட்டத்தை அவராக உருவாக்கி இருக்க முடியாது. மாற்றமாக மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு இடத்திலே இருந்துதான் இந்த சட்டங்களை அவர் கொண்டு வந்து தந்திருக்க வேண்டும் என்பதை மிக இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த சட்டதிட்டங்கள் காணப்படுகின்றன என்பதுதான் இந்த இரண்டாவது வகையான சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ள சட்டதிட்டங்களை பொறுத்தவரையிலே அது மிக நுணுக்கமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமின்றி எல்லா காலத்திலும் எல்லா மக்களாலும் பின்பற்ற முடியுமான சட்டதிட்டங்களை அந்த மார்க்க சட்டதிட்டங்கள் உள்ளடக்கி இருக்கின்றன. அது மாத்திரமன்றி பல்வேறு வகையான பல்வேறு துறைகளை சார்ந்த சட்டதிட்டங்கள் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சட்டதிட்டத்திலே காணப்படுகின்றது. அதுதான் அரசியல், குற்றவியல், பொருளியல், குடும்பவியல், ஒழுக்கவியல் என இன்னொரு பல்வேறு துறைகள் சம்பந்தப்பட்ட சட்டங்களையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த அந்த சட்டதிட்டங்கள் உள்ளடக்கி இருக்கின்றன என்று சொன்னால் அது ஒரு சர்வசாதாரண விஷயம் அல்ல. அப்படி என்றால் ஒரு கேள்வி எங்களுக்கு எழும்பலாம், இன்றும் பல்வேறு விதமான சட்டதிட்டங்களை மனிதர்கள் உருவாக்குகின்றார்கள் தானே? அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த அந்த சட்டதிட்டத்தினுடைய சிறப்பம்சங்கள் என்ன என்ற ஒரு கேள்வி என்பது தற்காலத்திலும் பல்வேறு விதமான பல்வேறு துறைசார் சட்டதிட்டங்களை பல்வேறு நாடுகளில் பல்வேறு மனிதர்கள் தயாரிக்கிறார்கள். எனவே நபியவர்கள் அப்படி தயாரிக்க முடியாது என்று எவ்வாறு நாம் சொல்லலாம்? நபியவர்கள் எவ்வாறு தயாரித்திருக்கலாம் தானே என்ற ஒரு கேள்வி நமக்கு ஏற்படலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, ஆனால் தற்காலத்திலே மனிதர்களால் உருவாக்கப்படக்கூடிய சட்டதிட்டங்கள், அவர்கள் சட்டதிட்டம் உருவாக்கக்கூடிய முறை, அவற்றுக்கு பயன்படுத்தக்கூடிய வழிமுறைகள், சாதனங்கள், இவைகள் எதுவுமே அந்த காலத்திலே இருக்கவில்லை. தற்காலத்திலே சட்டக்கல்லூரிகள் இருக்கின்றன, பல்வேறு நாடுகள், பல்வேறு நிறுவனங்கள், பல்வேறு இயக்கங்களுக்கான சட்ட வரைப்புகள் காணப்படுகின்றன. ஏதோ ஒரு மனிதன் தற்போது ஒரு சட்டதிட்டத்தை இயக்க வேண்டும் என்று நினைத்தால் இவற்றை எல்லாம் கற்று சட்டக்கல்லூரியிலே சென்று சட்டக்கலையை பயின்று அதே போல உலகத்திலே உள்ள ஏனைய சட்டதிட்டங்களை எல்லாம் அவன் ஒப்பு நோக்கி இவற்றை தனக்கு ஒரு உதவியாக வைத்து அவன் அந்த சட்டதிட்டங்களை உருவாக்க முடியும். எனவே இது ஆச்சரியமான விடயம் அல்ல. ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்தவரை அப்படிப்பட்டவரா? இல்லை. அவர் மக்காவை விட்டு வெளியே செல்ல கூட கிடையாது. ஒரு சில சந்தர்ப்பங்களில் மாத்திரம் ஊர்களுக்கு பிரயாணம், வியாபாரத்திற்காக வேண்டி சில பயணங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள். தவிர நீண்ட காலங்கள் வெளிநாடுகளிலே சென்று கல்வி கற்றதற்கான எந்த விதமான சான்றுகளையும் நாம் காண முடியாது. எந்த விதமான சட்டக்கல்லூரியிலும் அவர்கள் சென்று பயிரவும் இல்லை. அப்படியான சட்டக்கல்லூரிகள் அந்த காலத்திலே காணப்படவும் இல்லை. அரபு நாட்டிலே எந்த விதமான சட்ட யாப்பும் காணப்படவில்லை. தொகுத்து வைக்கப்பட்ட எந்த விதமான சட்ட யாப்புமே அங்கு காணப்படவில்லை. இப்படியான சந்தர்ப்பத்திலே ஒருவர் எந்த விதமான படிப்பறிவும் இல்லை. அதே நேரத்தில் நபி அவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதவும் தெரியாது, வாசிக்கவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது, எழுதவும் தெரியாது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு மனிதர், இப்படி இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மனிதர் கொண்டு வரக்கூடிய சட்டதிட்டங்கள் எல்லா காலத்திற்கும் எல்லா துறையையும் உள்ளடக்கி மிகவும் நுணுக்கமான சட்டதிட்டங்களாக அமைந்திருக்கிறது என்று சொன்னால் இது நிச்சயமாக அவர் தானாக உருவாக்கியதாக இருக்க முடியாது. அதே நேரத்தில் வேறொரு இடத்திலிருந்து பெற்றதாக இருக்க முடியாது. ஏன்? வேறொரு இடத்திலே அவர் சென்று கற்கவில்லை.
கற்றதுக்கான எந்த விதமான ஆதாரமும் இல்லை. அப்படியான வசதி வாய்ப்புகள் அந்த காலத்திலே காணப்படவும் இல்லை. எனவே பாலைவனத்திலே இருந்து கொண்டு தன்னந்தனியாக தானாக இந்த சட்டத்திட்டங்களை நபி அவர்கள் முன்வைக்கிறார்கள். எங்களுக்கு தெரியும் தற்காலத்தை பொறுத்தவரையிலே எப்படி சட்டங்கள் இயற்றப்படுகின்றன. ஒரே ஒரு சட்டத்தை உருவாக்குவதாக இருந்தால் நமக்கு தெரியும். இன்று ஒரு சட்டத்தை மாற்றுவதாகவோ அல்லது ஒரு புதிய ஒரு சட்டத்தை சேர்ப்பதாகவோ அல்லது இல்லாமலாக்குவதாகவோ இருந்தால், யாப்பிலே ஒரு சிறிய மாற்றம் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு எத்தனையோ கூட்டங்கள் கூட்டப்பட்டு, அதற்கு எத்தனையோ குழுக்கள் அமைக்கப்பட்டு, அதற்காக வாக்கெடுப்புகள் எல்லாம் நடத்தப்பட்டு, அது பரீட்சிக்கப்பட்டு, இப்படி பல்வேறு ப்ரோசஸ் நடைமுறை சிக்கல்களுக்கு பின்னால் தான் ஒரு சட்டம் இந்த உலகத்திலே நடைமுறைப்படுத்தப்படுகிறது, அமுல்படுத்தப்படுகிறது. ஆனால் நபி அவர்கள் அப்படியெல்லாம் செய்யவில்லை. அவர்கள் தனியாக தன்னந்தனியாக எந்த விதமான யாருடைய உதவியும் இல்லாமல் இவ்வளவு நுணுக்கமான சட்டத்திட்டங்களை பல்வேறு துறைகளுடன் சம்பந்தப்பட்ட சட்டத்திட்டங்களை வழங்கியிருக்கிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அது மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒருவரிடத்திலிருந்து அவருக்கு கிடைத்ததுதான் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இதனால் தான் முஸ்லிம் அல்லாத தற்காலத்தில் உள்ள ஆய்வாளர்கள் கூட நபி அவர்கள் கொண்டு வந்த, நபி அவர்கள் நிகழ்த்திய அந்த சாதனைகள் ஒரு சாதாரண மனிதனால் செய்ய முடியுமான சாதனைகள் அல்ல என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த வகுப்பிலே நாம் பல இடங்களில் முஸ்லிம் அல்லாத ஆய்வாளருடைய கருத்துக்களை நாம் துணை சான்றுகளாக குறிப்பிடுவோம். அதனை அடிப்படை சான்றுகளாக நாம் எடுக்காவிட்டாலும் துணை சான்றுகளாக குறிப்பிடுவோம். காரணம் என்னவென்று சொன்னால், எங்களுக்கு தெரியும் முஸ்லிம் அல்லாதவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். எனவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இஸ்லாத்தை பற்றி நற்சான்றிதழ் சொல்கிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அது ஒரு நடுநிலையான முடிவாகத்தான் இருக்கும். அவருடைய நடுநிலையான ஆய்வின் அடிப்படையில் வெளிப்பட்டதாகத்தான் இருக்கும். அதனால்தான் ஒரு முதுமொழி சொல்வார்கள், எதிரிகளுடைய நற்சான்றிதழ் உண்மையிலே அதுதான் மிகச் சிறந்த நற்சான்றிதழ், மிகச் சிறந்த நற்சான்றிதழ். எனவே எதிரி என்னை பற்றி நன்றாக சொல்கிறான் என்று சொன்னால் அவன் நிச்சயமாக அவன் சொல்வதிலே உண்மை இருக்கத்தான் வேண்டும். எப்படி ஒரு நண்பனுக்கு எதிராக ஒரு நண்பன் சாட்சி சொல்வது பலமானதோ அதனை போன்றுதான் ஒரு நண்பனுக்கு ஒருவருடைய எதிரி அவனுக்கு சார்பாக சாட்சி சொல்வது. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த அடிப்படையில் தான் நாம் முஸ்லிம் அல்லாத சில ஆய்வாளர்களுடைய கருத்துக்களை இந்த இடத்திலே முன்வைக்கின்றோம். அதிலே முக்கியமான ஒரு ஆய்வாளர் தான் மைக்கேல் ஹார்ட் என்று சொல்லக்கூடிய 100 தலைவர்கள் என்று பிரபலமான நூலை எழுதிய அமெரிக்காவை சேர்ந்த ஒரு யூத ஆய்வாளர். அவர் என்ன சொல்கிறார்? முஹம்மது அன்றைய உலகத்தின் பெரும் மதங்களில் ஒன்றை நிறுவி பேராற்றல் வாய்ந்த அரசியல் தலைவராக திகழ்ந்தார். அவர் உயிர் நீத்து 13 நூற்றாண்டுகளுக்கு பின்னரும் அவரின் தாக்கம் சக்தி மிக்கவும் எல்லா துறைகளிலும் பரவி நிற்பதுமாக விளங்குகின்றது என்று நபி அவர்களுடைய அந்த சட்டத்திட்டங்களுடைய ஆழத்தை பற்றி அவர் குறிப்பிடுகிறார். நபி அவர்கள் கொண்டு வந்த அந்த சட்டத்திட்டங்களுடைய அந்த ஆழம், அதனுடைய பரந்த தன்மை எப்படிப்பட்டது என்பதை அவர் புகழ்ந்து குறிப்பிடுவதை நாம் பார்க்கின்றோம். எனவே இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டங்கள் மிகவும் பரிபூரணமானவை, மிகவும் தாக்கமிக்கவை, மிகவும் பயனுள்ளவை என்பதை முஸ்லிம்கள் மாத்திரமல்ல முஸ்லிம் அல்லாதவர்களும் கூட ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே இப்படியான சட்டத்திட்டத்தை எந்த விதமான சட்டமியற்றும் அறிவும் இல்லாமல், அதற்கான வாய்ப்புகளும் இல்லாமல், மற்றவரிடத்திலும் கேட்டு பெற முடியாத சந்தர்ப்பத்திலே ஒரு தன்னந்தனியாக ஒருவர் வெளியிடுகிறார் என்று சொன்னால் நிச்சயமாக அது அவரால் உருவாக்கப்பட்டதல்ல, மனித சக்திக்கு அப்பாற்பட்ட இறைவனுடைய புறத்தில் இருந்துதான் அந்த சட்டம் வழங்கப்பட்டிருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அது சாத்தியம் இல்லை என்பதை நாம் இதில் இருந்து புரிந்து கொள்ள வேண்டும். இது 2வது வகை சான்று. 3வது வகையான சான்று என்னவென்று சொன்னால், நபி அவர்களுடைய பிரச்சார பணியை நாம் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், அவர்கள் தனது சொந்த லாபத்திற்காக தனது பிரச்சார பணியில் ஈடுபடவில்லை. மாற்றமாக சீர்திருத்தத்தை மாத்திரம், அதாவது தனக்கு வழங்கப்படக்கூடிய தூத பணியை மக்களுக்கு எடுத்துரைப்பதை மாத்திரம் இலக்காக கொண்டுதான் செயல்பட்டார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பு பணியை நாம் எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்திலே அவர்களுடைய பிரச்சார பணி எப்படி காணப்பட்டது? தனக்கு வழங்கப்பட்ட தூது பணியை எடுத்துரைப்பதை தவிர வேறு எந்த
இலக்கும் அவரிடத்திலே காணப்படவில்லை, வேறு எந்த நோக்கமும் காணப்படவில்லை. நபி அவர்களுடைய அந்த செயற்பாடுகளை பார்க்கும் பொழுது தனக்கு பின்னால் தன்னை பாதுகாக்கக்கூடிய பலமுள்ள ஒரு சக்தியை நம்பியவர் எப்படி செயற்படுவாரோ அப்படியான செயற்பாடாகத்தான் நபியுடைய செயற்பாடுகள் காணப்பட்டன. நபியுடைய வாழ்க்கையிலே பல்வேறு வரலாறுகளை, பல்வேறு சம்பவங்களை உதாரணமாக நாம் குறிப்பிடலாம். முதலாவதாக, நபி அவர்கள் தனது பிரச்சார பணியிலே, தனது தூது பணியிலே கொண்டிருந்த நம்பிக்கை, அதனை மக்களுக்கு மத்தியிலே துணிவுடன் எந்த விதமான தயக்கமும் இன்றி, பயமும் இன்றி, அச்சமும் இன்றி மக்களுக்கு மத்தியிலே எடுத்துரைத்தார்கள். அது மாத்திரமன்றி அந்த காலத்திலே இருந்த அனைத்து மதங்களும் தவறானவை. யூத கிறிஸ்தவ மதம், அந்த அரபிகளுக்கு மத்தியில் காணப்பட்ட பழக்க வழக்கங்கள், அவருடைய நடவடிக்கைகள், இவைகள் எல்லாம் தவறானவைகள் என்று பகிரங்கமாக பிரச்சாரம் செய்தார்கள். ஆச்சரியம் என்னவென்று சொன்னால், அந்த நேரத்திலே மக்காவுடைய ஆரம்ப கால வாழ்க்கையிலே நபி அவர்களுக்கு ஆள்பலவும் இருக்கவில்லை, ஆயுதப்பலவும் இருக்கவில்லை, ஆட்சியும் இருக்கவில்லை, எதுவுமே இருக்கவில்லை. அப்படி இல்லாத போது மக்களுக்கு மத்தியிலே சர்வசாதாரணமாக நடமாடிக்கொண்டு, நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாம் பொய்யானவைகள், ஏனைய மதங்கள் அனைத்துமே பொய்யானவை, இஸ்லாம் மதம் மாத்திரம்தான் உண்மையான மதம் என்று எந்த விதமான அச்சமும் இல்லாமல் துணிச்சலுடன் அவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள் என்று சொன்னால், நிச்சயமாக இது அவருடைய ஆற்றலின் மீது கொண்ட நம்பிக்கையினால் வந்த தைரியம் அல்ல, மாற்றமாக தன்னை பாதுகாக்கக்கூடிய ஒரு இறைவன் இருக்கிறார் என்ற நம்பிக்கையே பிறந்த ஒரு தைரியமே தவிர வேற எதுவும் கிடையாது. அது மாத்திரமன்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொய்யாக இப்படி நபித்துவத்தை வாதித்தார்கள் என்று வைத்துக் கொண்டால், தான் இறை தூதர் என்று பொய்யாக வாதித்திருந்தால் ஒரு நாளும் இப்படி தைரியமாக மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரத்தை செய்ய முடியாது. ஏன், எப்பொழுது எனக்கு என்ன நடக்குமோ என்ற அச்சத்திலேதான் ஒரு பொய்யனுடைய வாழ்க்கை கழியும். அதுவும் எல்லோரையும் விமர்சித்துக் கொண்டு திரியக்கூடிய ஒரு பொய்யனுடைய வாழ்க்கை எவ்வளவு அச்சம் சூழ்ந்ததாக இருக்கும். ஒரு நாளும் மக்களுக்கு மத்தியிலே அவன் ஒவ்வொரு சர்வகாலமாக நடமாடிக்கொண்டு அவர்களை விமர்சித்து தெரிவதற்கு அவனுக்கு தைரியம் பிறக்க மாட்டாது. அது மாத்திரமன்றி உங்களை எல்லாம் அல்லாஹ் தண்டிப்பான், அவனுடைய மார்க்கத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால், முஸ்லிம்களுக்கு அநியாயம் செய்தால், எனக்கு அநியாயம் செய்தால் அல்லாஹ் உங்களை தண்டிப்பான் என்றும் நபி அவர்கள் அவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்தார்கள். அப்படி எச்சரிக்கையானால் ஒரு பொய்யரால் இந்த எச்சரிக்கையை முடிக்க முடியுமா என்று கேட்டால் ஒரு நாளும் முடியாது. எனவேதான் இத்தாலிய நாட்டைச் சேர்ந்த பிரபலமான ஒரு ஆய்வாளர் டாக்டர் லாரா வெசியா வக்லீரி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஆய்வாளர் தனது இன்டர்பிரேஷன் ஆஃப் இஸ்லாம் என்ற நூலிலே குறிப்பிடக்கூடிய விடயத்தை பாருங்கள். இஸ்லாத்தின் எதிரிகள் குரோதத்தின் காரணமாக பல்வேறு தவறான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து நபி அவர்களை குறை கூறுகிறார்கள். ஆனால் அப்படி அவர்களை குறை கூற முடியாது. காரணம் என்ன என்று சொன்னால், அவர்கள் தனது இந்த பிரச்சாரத்துக்கு முன்னாலே மக்களிடத்திலே நல்ல பெயர் பெற்றிருந்தார்கள். தனது நம்பிக்கையாலும் நம்பிக்கை நாணயத்தாலும் பரிசுத்த வாழ்க்கையின் மூலமும் பெரும் நன்மதிப்பை அந்த மக்களுக்கு மத்தியில் அவர்கள் பெற்றிருந்ததை இந்த விரோதிகள், இஸ்லாமிய விரோதிகள் மறந்துவிட்டார்கள். தூதுப்பணி செய்வதற்கு முன்னால், நபியாக மாறுவதற்கு முன்னால் பொய்யுரைத்த ஒரு மனிதர், பொய்யராக இருந்த ஒருவர் எவ்வாறு பொய்யர்களுக்கும் நயவஞ்சர்களுக்கும் நிரந்தர நரகம் உள்ளதாக அச்சுறுத்த முடியும் என்ற கேள்வியை கூட தம்மை நோக்கி தொடுப்பதற்கு இவரால் முடியாமல் இருப்பது உண்மையில் ஆச்சரியமே. நபி அவர்கள் பொய் சொல்லக்கூடியவராக இருந்திருந்தால் எவ்வாறு பொய்யர்களுக்கு நரகம் கிடைக்கும் என்று வாக்களிக்கலாம்? சொல்ல மாட்டார்கள், அப்படி சொல்ல முடியாது. நபி அவர்கள் ஒரு சாதாரண மனிதராக இருந்தாலும் கூட, எவ்வித பலமுமற்ற ஒரு மனிதராக, சாதாரண மனிதராக இருந்தாலும் அவர்கள் தனது பிரச்சாரத்தை எந்த விதமான தயக்கமும் இன்றி, சோம்பலும் இன்றி அவர்கள் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக மேற்கொண்டிருந்தார்கள். இவ்வாறு ஒருவர் மேற்கொள்வதாக இருந்தால் நிச்சயமாக அவருக்கு பின்னால் அவருக்கு ஆர்வமூட்டக்கூடிய ஒரு மறைமுக சக்தி அவரிடத்தில் இருந்திருக்க வேண்டும். இப்படி ஒரு மறைமுகமான ஒரு ஆற்றல் இல்லை என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய ஆற்றல் அவர்களுக்கு பின்னால் இல்லை என்று சொன்னால், ஒரு நாளும் மக்காவுடைய வாழ்க்கையிலே மிக சிறிய ஒரு தொகையினருடன் பெரும் இழப்புகளை எல்லாம் சந்தித்துக் கொண்டு அவ்வளவு காலமும்
13 வருடங்கள், மக்களுடைய 13 வருடங்கள் மிக பெரும் சொல்லனா துன்பங்களுக்கு ஆளாகிய நிலைமையிலே பல்வேறு துன்பங்களை நபி அவர்கள் எதிர்நோக்கி அந்த நிலைமையில் 13 வருடங்கள் ஒரு மனிதர் தாக்கு பிடிக்கிறார் என்று சொன்னால் பெரிதாக மக்கள் இஸ்லாத்துக்குள் வரவும் இல்லை. சிறிய ஒரு தொகையினரால் தன்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். பெரும் ஒரு இழப்பை சந்தித்து இருக்கிறார்கள். இதற்கு தெரியும் எவ்வளவு பெரும் இழப்புகளை ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பமும் சந்தித்தார்கள் என்பதை. அப்படியான இழப்புகளை ஒரு மனிதர் சந்தித்து பெரிதாக வெற்றியையும் தனது அழைப்பு பிரச்சாரத்தை வெற்றியையும் காணாமல் அவ்வளவு பெரும் இழப்புகளை சந்தித்துக் கொண்டு தயங்காமல் சோம்பல் இல்லாமல் சுறுசுறுப்பாக 13 வருடங்களும் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அவர் நம்பக்கூடிய ஒரு மனித சக்திக்கு மீறிய ஒரு ஆற்றல் இருந்தால் தான் அது முடியும் என்பதை மேற்கூறிய அந்த ஆய்வாளர் தெளிவுபடுத்துகிறார். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே இது அதனால்தான் நாம் சொன்னோம், இந்த நாம் சொல்லக்கூடிய இந்த ஆதாரங்கள் ஒரு பகுத்தறிவுடைய எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆதாரங்கள். குர்ஆன் ஹதீஸை வைத்து இவர்களை நாம் ஏற்றுக்கொள்ள செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, திருப்திப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. மாற்றமாக நீங்கள் குர்ஆன் சுன்னாவை நேரடியாக ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் பகுத்தறிவின் அடிப்படையில் நீங்கள் சிந்தித்தால் கூட நபி அவர்கள் ஒரு நாளும் பொய்யராக இருக்க முடியாது என்பதை உங்களால் மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அன்பார்ந்த சகோதரர்களே, இது முதல் ஆதாரம். நபி அவர்கள் மக்களுடைய சீர்திருத்தத்தை நோக்கமாக கொண்டு மாத்திரம் அழைப்பு பிரச்சார பணியை மேற்கொண்டார்கள் என்பதற்கு. இரண்டாவது ஆதாரம் என்னவென்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோக்கி அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தை இறக்குகின்றான். என்ன வசனம்? யா அய்யுஹ ரசூலு பல்லிக் மா உன்ஸில இலைக்க ஃபஇன் லம் தஃஅல் ஃபமா பல்லக்த ரிசாலத்தா. நபியே, உங்களுக்கு அருளப்பட்டதை நீங்கள் எடுத்துரைப்பீராக, மக்களுக்கு எடுத்துரைப்பீராக. அவ்வாறு நீங்கள் செய்யவில்லை என்றால் உங்கள் தூதுப்பணியை நீங்கள் செய்தவராக ஆக மாட்டீர். வல்லாஹு யஅஸிமுக மினன் நாஸ், அல்லாஹ் உங்களை மனிதரிடமிருந்து பாதுகாப்பான் என்று அல் குர்ஆன் வசனம் இறங்குகிறது. இந்த வசனம் இறங்கியவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? உடனடியாக தனது கூடாரத்தில் இருந்து வெளியே வந்து, ஒரு யுத்த களத்தில் ஒரு கூடாரத்தில் இருக்கிறார்கள், வெளியே வந்து நபி அவர்கள் சொல்கிறார்கள், தன்னை காவல் காத்துக் கொண்டிருந்த சஹாபாக்களை நோக்கி, நபித்தோழர்களே, நீங்கள் என்ன செய்யுங்கள், நீங்கள் பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை, இதற்கு பின்னால் என்னை யாரும் பாதுகாக்க வேண்டிய அவசியம் கிடையாது, மாற்றமாக அல்லாஹ் தஆலா என்னை பாதுகாக்கும் பொறுப்பை எடுத்திருக்கிறான் என்பதாக நபி அவர்கள் அறிவிக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு நபி அவர்கள் பொய்யாக தான் நபி என்பதாக வாதித்திருந்தால், இறை தூதர் என்பதாக வாதித்திருந்தால் இப்படி சொல்வாரா? இப்படி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஒரு பொய்யர் எப்பொழுதும் சாதாரண நிலைமையிலே தனக்கு ஏதாவது இழந்து விடுமோ, அதுவும் முழு உலகம் தன்னை சூழ இருக்கக்கூடிய அனைவரும் தன்னை எதிர்க்கக்கூடிய நேரத்திலே தன்னை யாரும் பாதுகாக்க வேண்டாம் என்று யாராவது சொல்வார்களா? சொல்ல மாட்டார்கள். சாதாரண நிலைமையிலே சொல்ல மாட்டார்கள். ஆனால் நபி அவர்கள் போர்க்களத்திலே கூட என்ன சொல்கிறார்கள்? தன்னை இதற்கு பின்னால் யாரும் பாதுகாக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்று பிரகடனம் செய்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரும் நம்பிக்கை! எனவே உண்மையிலே இறைவன், மனிதனுடைய ஆற்றலை எல்லாம் மீறிய அந்த இறைவன் தன்னை பாதுகாப்பதற்கான உத்தரவாதத்தை அளித்திருக்கிறான் என்பதன் காரணமாக, அதிலே முழுமையான நம்பிக்கை கொண்டதன் காரணமாகத்தான் நபி அவர்கள் இந்த பிரகடனத்தை செய்கிறார்கள். இல்லாவிட்டால் ஒரு பொய்யரால் ஒரு நாளும் என்ன செய்ய முடியாது, இப்படியான ஒரு அறிவிப்பை வெளியிட முடியாது. என்னை இதற்கு பின்னால் யாரும் பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை, இறைவன் என்னை பாதுகாப்பான் என்று பொய்யாக இறை தூதர் என்று சொல்லக்கூடிய ஒருவர் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. எப்படியாவது தன்னை எதிரிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு தன்னுடைய ஆட்களை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு தான் முயற்சி செய்வார்கள், பொய்யராக இருந்தால். ஆனால் இறை தூதர் என்று உண்மையாக இருப்பதன் காரணமாகத்தான் நபி அவர்கள் அப்படியான அறிவிப்பை விடுத்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அடுத்தது அன்பார்ந்த சகோதரர்களே, நபி அவர்கள் தன்னுடன் முரண்படுவோரை பற்றிய சில தகவல்களை சொன்னார்கள். அதாவது அபூலஹப், எங்களுக்கு தெரியும், தப்பத் யதா அபீ லஹபின் வ தப், அபூலஹபுடைய இரு கைகளும் நாசமாகட்டும், அவனுடைய அவனுடைய மனைவியும் அவனும் நரகத்திலே நுழைவார்கள் என்று குர்ஆன் வசனத்தை நபி அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே ஓதி காட்டுகிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு பொய்யரால் இதனை செய்ய முடியுமா? ஏன் செய்ய முடியாது? காரணம் என்ன? அபூலஹப் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவருடைய கையிலே இருக்கிறது.
அவனுடைய கையிலே அவனுடைய சம்பந்தப்பட்ட ஒரு விடயம். எனவே இன்னொருவருடைய நிலைப்பாட்டை வைத்து தனது அழைப்பு பிரச்சார பணியை தொடர்புபடுத்துவாரா யாராவது ஒரு அறிவாளி? தொடர்புபடுத்த மாட்டார். ஆனால் அப்படி ஒருவர் தொடர்புபடுத்துகிறார் என்று சொன்னால் இறைவன் மனித ஆற்றலை மீறிய, மனித ஆற்றலுக்கு அப்பாற்பட்ட ஆற்றலை மிஞ்சிய ஒரு இறைவனுடைய சக்தி அங்கே தாக்கம் செலுத்தினால் மாத்திரம்தான் அவன் உண்மையிலே அனுப்பிய ஒரு இறை தூதரால் மாத்திரம்தான் அவ்வாறு பிரகடனம் செய்ய முடியும். ஏன்? இந்த தப்பத்தியதா அபீலஹப் என்பது ஆரம்ப காலத்திலே இறங்கிய வசனம். அதற்கு பின்னால் பல வருடங்கள் அபூலஹப் உயிர் வாழ்ந்தான். பல வருடங்கள் 10 வருடங்கள் அபூலஹப் உயிர் வாழ்ந்திருக்கிறான். அதுக்கு பின்னால் அந்த 10 வருடங்களிலும் அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. எனவே இந்த 10 வருடங்களும் இஸ்லாத்தை அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்ற உத்தரவாதம் எப்படி நபியவர்களுக்கு கிடைத்தது? இறைவனுடைய தூதாக இருக்க போய்தான். இல்லாவிட்டால் நபியவர்களாக சிந்தித்து சொல்ல முடியாது. எனவே பொய் நபியாக இருந்தால், பொய் இறை தூதராக இருந்தால் இப்படியான ஒரு பிரகடனத்தை செய்வது சாத்தியமே இல்லை என்பதை எங்களுக்கு இலகுவாக புரிந்து கொள்ள முடியும். ஏன் அபூலஹப் நினைத்திருந்தால் என்ன செய்யலாம்? நபியவர்கள் பொய்யர் என்று நிரூபிப்பதற்காக தான் இஸ்லாத்தை தழுவுவதாக அவன் நடித்திருக்கலாம். ஆனால் அப்படி அவனால் நடிக்கக்கூட முடியவில்லை என்று பார்க்கும் பொழுது நிச்சயமாக இது இறைவனுடைய புறத்திலே இருந்து அருளப்பட்ட வசனங்கள், வார்த்தைகள், நபி அவர்கள் இறைவனுடைய தூதர் என்பதை நாம் இலகுவாக புரிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக நாம் பார்க்கிறோம் அல் குர்ஆன். அல் குர்ஆனை பற்றி நபி அவர்கள் எப்படி சவால் விடுகிறார்கள்? மனிதர்கள் ஜின்கள் எல்லோருமாக சேர்ந்து முடியுமானால் அல் குர்ஆனுடைய ஒரு அத்தியாயத்தை போன்ற ஒன்றை கொண்டு வாருங்கள், அதனை உங்களால் ஒரு நாளும் கொண்டு வரவே முடியாது என்றும் சொல்லிவிட்டார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, எவ்வளவு ஒரு நம்பிக்கை இருந்தால் அவ்வாறு சொல்லலாம்? எந்த ஒரு மனிதனாலும் இப்படியான ஒரு பகிரங்கமாக அறிவிப்பை விடுக்க முடியாது. ஒரு இறை தூதரால் மாத்திரம்தான் இது சாத்தியம் என்பதை இந்த சவாலும் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் இப்ப 3வது வகையான ஆதாரம் என்ன பார்த்துக் கொண்டு வருகிறோம்? நபி அவர்கள் வெறும் சீர்திருத்த பணியை இலக்காக கொண்டுதான் அவருடைய அழைப்பு பணி காணப்பட்டது. தனது சொந்த லாபங்களுக்காக நபி அவர்கள் அந்த அழைப்பு பிரச்சார பணியை செய்யவில்லை. அதே நேரத்தில் தனது விருப்ப பிரகாரமும் செய்யவில்லை. தனக்கு கொடுக்கப்படக்கூடிய பணியை அப்படியே செய்வதை மாத்திரம்தான் நோக்காக கொண்டிருந்தார்கள் என்பதற்கான உதாரணங்களை தான் நாம் சொல்லி வருகிறோம். 5வது ஆதாரம், அதுக்கு உதாரணமாக 5வது உதாரணம் அல்லது ஆதாரம், தனக்கு புகழையும் நற்பெயரையும் ஏற்படுத்தக்கூடிய விடயமாக இருந்தாலும் அது இஸ்லாமிய தூதுப்பணிக்கு கேடு விளைவிப்பதாக இருக்கக்கூடிய நேரத்திலே தனது புகழ் என்று பார்க்காமல், தனது நற்பெயர் என்று பார்க்காமல் இஸ்லாத்தினுடைய தூதைத்தான் அவர்கள் பாதுகாத்தார்கள். எங்களுக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகன் தான் இப்ராஹிம், மாரியத்துல் குப்தியா என்று சொல்லக்கூடிய ஒரு அடிமை பெண் மூலமாக நபியவருக்கு கிடைத்த மகன்தான் இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய ஒரு பிள்ளை. அந்த பிள்ளை மரணித்து விடுகிறது. மரணித்து விட்டவுடன் நபியவர்களுக்கு மிகவும் கவலை ஏற்பட்டு கண்களின் மூலமாக கண்ணீர் கொட்டிக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே சஹாபாக்கள் என்ன சொல்கிறார்கள்? இது அந்த நேரத்தை பார்த்து சூரிய கிரகணம் ஏற்பட்டு விடுகிறது. சூரிய கிரகணம் ஏற்பட்டு விடுகிறது. அந்த மக்கள் சொன்னார்கள், இப்ராஹிமுடைய மரணத்திற்காக வேண்டிதான் சூரிய கிரகணம் ஏற்பட்டிருக்கிறது. நபியவர்களே தாரை தாரையாக கண்ணீர் வருகிறது. நபியவருடைய கண்களிலிருந்து உனது பிரிவுக்காக வேண்டி நாம் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம், எங்கள் கண்கள் கண்ணீர் வடிக்கின்றன என்று நபியவர்கள் தனது வார்த்தைகளினால் கூறினார்கள். இப்படி மிகவும் நபியவர்களை கவலையூட்டிய அந்த நிகழ்வை பார்த்த அவர்கள் அந்த நேரத்தில் சூரிய கிரகணம் ஏற்பட்டவுடன் இது அதற்காகத்தான் ஏற்பட்டது என்பதாக அவர்கள் மக்கள் பேசிக்கொண்டார்கள். ஆனால் இந்த நேரத்திலே தனது சுயலாபத்திற்காக வேண்டி நபி அவர்கள் இறை தூதர் என்பதாக சொல்லியிருந்தால் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? அதனை ஆமோதித்திருக்க வேண்டும், அல்லது குறைந்தபட்சம் அமைதியாகவாவது இருந்திருக்கலாம். ஆனால் நபி அவர்கள் அப்படி அதனை ஆமோதிக்கவும் இல்லை, அமைதியாகவும் இருக்கவில்லை, மாற்றமாக அதனை எதிர்த்தார்கள். இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள், மனிதனுடைய அடியார்களை அல்லாஹ்தாலா அச்சுறுத்துவதற்காக அல்லாஹ் அனுப்பக்கூடிய அத்தாட்சிகளை தவிர இது உலகத்திலே மனிதர்கள் மரணிப்பதற்காக ஏற்படக்கூடிய ஒரு விடயம் அல்ல என்பதாக நபி அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு பொய்யான நபி, ஒரு பொய்யான இறை தூதர் இவ்வாறான செயலில் ஈடுபட முடியுமா? ஒரு நாளும் ஈடுபட முடியாது. இதனை ஒரு ஆய்வாளர், தற்காலத்திலே இருந்த ஒரு ஆய்வாளர்
பிரெஞ்சு ஆய்வாளர், பிரான்சை சேர்ந்த ஒரு ஆய்வாளர் எமில் தெர்மன்ஹம் என்று சொல்லக்கூடியவர் த லைஃப் ஆஃப் முகமது என்ற தனது நூலிலே இந்த சம்பவத்தை குறிப்பிட்டு, இந்த இப்ராஹிமுடைய மரணத்தை, நபியருடைய பிள்ளை இப்ராஹிமுடைய மரணத்தை குறிப்பிட்டு, அந்த நேரத்தில் நபி அவர்கள் நடந்து கொண்ட இந்த முறை அவர் ஒரு பொய்யர் அல்ல என்பதற்கான தெளிவான ஆதாரம் என்பதாக அவர் குறிப்பிடுகிறார். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்ததாக நாம் பார்க்கின்றோம், நபி அவர்களுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்த்தால் எந்த விதமான சொந்த லாபங்களையும் அவர்கள் அனுபவிக்கவில்லை. சொந்த லாபங்களை அவர்கள் அனுபவிக்கவில்லை. பொய்யாக ஒருவர் நபித்துவத்தை வாதிட்டால் அவருக்கு ஏதாவது உலக லாபம் நோக்கமாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவர் ஏதாவது ஒன்றில் நற்பெயர், உலக சொத்தை சம்பாதிக்காவிட்டாலும் அவர் உலகப்பற்றவராக வாழ்ந்தாலும் என்ன புகழுக்காக வேண்டி வாழ்ந்திருக்கலாம், நற்பெயருக்காக வேண்டி அவர் வாழ்ந்திருக்கலாம். ஏதோ ஒரு உலக நோக்கம் அவருக்கு இருக்கும் பொய்யான நபியாக இருந்தால். ஆனால் நபி அவர்கள் அப்படியான எந்த விதமான உலக இன்பங்களையும் உலக ஆசாபாசங்களையும் அனுபவிக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எப்படி பொருளாதார வாழ்க்கை எப்படி காணப்பட்டது? அவர்கள் பேரித்த மர ஓலையினால் நெய்யப்பட்ட அந்த பாயிலே தான் தூங்கி எழும்புவார்கள். அதன் காரணமாக அந்த பாயினுடைய அச்சுகள் அவருடைய மேனியிலே காணப்பட்டன என்பதை நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, அவர்கள் மரணிக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய ஒரு கேடயம் ஒரு யூதனிடம் அடகு வைக்கப்பட்டிருந்தது. அடகு வைத்து கடன் எடுத்திருந்தார்கள். நபி அவர்கள் மரணிக்கக்கூடிய நேரத்திலே ஒரு பெரும் சாம்ராஜ்யத்தின் ஜனாதிபதியினுடைய நிலைமை இப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால், அவர் சொந்த லாபத்துக்காக வேண்டி இந்த அழைப்பு பணியை செய்யவில்லை என்பதை எங்களால் மிக இலகுவாக புரிந்து கொள்ள முடியும். அவர்கள் விரும்பியிருந்தால் பெரும் ஆடம்பர வாழ்க்கையை மிக இலகுவாக வாழ்ந்திருக்கலாம். அதற்கு அவர்களுக்கு அனைத்து விதமான வாயில்களும் திறந்து காணப்பட்டன. அதே போல அவருடைய தோழர்கள் அதற்கு உதவி செய்வதற்கு தயாரான நிலைமையில் இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, அவர்கள் சொந்த ஆசாபாசங்களுக்காக இந்த அழைப்பு பணியை மேற்கொள்ளவில்லை என்பதற்கான மிகச்சிறந்த ஒரு சான்றுதான் ஏனையவர்கள் மீது கடமை இல்லாதவற்றை தன் மீது கடமையாக்கி கொண்டார்கள். ஏனையவர்களுக்கு அனுமதி உள்ளவற்றை தன் மீது தடை செய்து கொண்டார்கள். உதாரணமாக, இரவு நேர தொழுகை சாதாரண முஸ்லிம்களுக்கு சுன்னத், தொழுவது உபரியான ஒரு வணக்கம். ஆனால் நபி அவர்கள் நபியர்கள் மீது கட்டாயம். அதே நேரத்தில் தர்ம பொருட்கள், சதகாவுடைய பொருட்கள், தர்ம பொருட்களை உண்பது நபி அவர்களுடைய குடும்பத்துக்கும் தடை செய்யப்பட்டிருக்கு. ஜகாத், தான தர்மங்களை ஏற்றுக்கொள்வது நபி அவர்களுக்கு அவருடைய குடும்பத்துக்கும் தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஏனையவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டது. அப்ப மற்றவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டவற்றை தனக்கு தடையாகவும், மற்றவர்களுக்கு செய்ய கடமை இல்லாதவற்றை தன் மீது மேலதிக கடமையாகவும் சுமத்திக் கொள்ளக்கூடியவர் ஒரு நாளும் தனது புறத்திலிருந்து சட்டம் இயற்றக்கூடியவராக இருக்க முடியாது. மாற்றமாக அவருக்கு மேலால் இருந்து அவரை இயக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறது என்பதைத்தான் நமக்கு தெளிவாக உணர்த்தி கொண்டிருக்கிறது. அது மாத்திரமின்றி அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல் குர்ஆனை நாம் எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்திலே நபி அவர்கள் அதிலே சொன்ன சில தகவல்கள் எப்படிப்பட்ட தகவல்கள்? அவர்களையே விமர்சிப்பதாக காணப்படுகிறது. அவர்களையே விமர்சிக்கக்கூடிய விதத்தில் அந்த தகவல்கள் காணப்படுகின்றன என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே தனது சொந்த லாபத்துக்காக யாராவது பொய்யுரைத்திருந்தால் தன்னைத்தானே விமர்சித்துக் கொள்வதற்கு வாய்ப்பே இல்லை ஒரு காலம். அது மாத்திரமின்றி பொய்யாக இறை தூதை வாழிடக்கூடியவர் தனக்கு விரும்பிய விதத்திலேதான் இந்த இறை செய்திகளை சொல்வார் மக்களுக்கு மத்தியிலே. தனக்கு தேவையான நேரத்திலே எல்லாம் அவர் இறை செய்தியை எந்த விதமான தாமதமும் இல்லாமல் சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் அவருடைய புறத்தில் இருந்து அவர் அதை தயாரிக்கிறார் என்று நாம் சொல்ல முடியும். அப்படி இல்லாமல் தனக்கு தேவையான சந்தர்ப்பங்களில் எல்லாம் அப்படியான இறை செய்திகளை அவர் சொல்லவில்லை என்று சொன்னால் அவருடைய கண்ட்ரோலிலே அவர் இல்லை, தனது கட்டுப்பாட்டிலே அவர் இல்லை, வேறொருடைய கட்டுப்பாட்டிலே அவர் இருக்கிறார் என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடியும். எனவேதான் நாம் பார்க்கிறோம், நபி அவர்களுக்கு நபியினுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இட்டுக்கட்ட சந்தர்ப்பத்திலே அவர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் பல நாட்களாக பெரும் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள், பெரும் தடுமாற்றத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எது உண்மை எது பொய் என்று தீர்மானிக்க முடியாமல் பல நாட்களுக்கு பின்னால் தான் வஹி வருகிறது, இறை தூது வருகிறது.
ஆயிஷா உங்களுடைய மனைவி நிரபராதி என்று. நபி அவர்கள் பொய்யாக இந்த நபித்துவத்தை வாதித்து இருந்தால் உடனடியாக என்ன செய்திருக்கலாம்? ஒன்று தனது மனைவி தவறிழைத்து விட்டார் அல்லது தவறிழைக்கவில்லை என்று முடிவெடுத்து உடனடியாக விடயத்தை முடித்திருப்பார்கள். ஆனால் அவ்வாறு செய்யவில்லை. மாற்றேன் அவருடைய கையிலே அது இல்லை என்பதை எங்களுக்கு மிக இலகுவாக இந்த நிகழ்ச்சி சுட்டிக்காட்டுகிறது. அடுத்து 4வது வகையான ஆதாரத்துக்கு நாம் சொல்வோம். மோஜிசாத் என்று சொல்லப்படக்கூடிய ஆயாத், அத்தாட்சிகள் என்று சொல்லப்படக்கூடிய பிரபஞ்ச விதிகளுக்கு மாற்றமான பல்வேறு நிகழ்வுகள் நபியவர்களுடைய முன்னிலையிலே நடைபெற்றிருக்கின்றன. இது 4வது வகையான ஆதாரம். அந்த மோஜிசத்துகள் நபியவர்களுக்கு முன்னால் இடம்பெற்ற இந்த அற்புதங்கள் எண்ணிலடங்காதவைகள். பல அற்புதங்களை நம்மால் பட்டியல்படுத்திக் கொண்டே சொல்ல முடியும். நபியவர்கள் கொண்டு வந்த அந்த அற்புதத்தை உலகத்திலே உள்ள மனிதர்கள், ஜின்கள் எவராலும் செய்ய முடியாத அற்புதங்களைத்தான் நபியவர்கள் செய்து காட்டினார்கள். உதாரணமாக, பசியுடன் காணப்பட்ட பெரும் எண்ணிக்கையாளர்களுக்கு இருவர் சாப்பிடக்கூடிய உணவின் மூலமாக வயிறார உண்ணக்கூடிய சந்தர்ப்பத்தை நபி அவர்கள் மூலமாக அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தினார். அதே போல மரங்கள் நகர்ந்து, நபி அவர்கள் சில மரங்களை அழைத்த பொழுது அவர்களை நோக்கி அந்த மரம் வந்துவிட்டு மீண்டும் திரும்ப தனது இடத்துக்கு சென்றது. இது ஒரு அற்புதம். அதே நேரத்தில் தனது நண்பர்களுக்கு முன்னிலையிலேயே, சஹாபாக்களுக்கு முன்னிலேயே கற்கள் தஸ்பீஹ் செய்தன. சில கற்கள் தஸ்பீஹ் செய்தன. அதே போல நபி அவர்கள் ஏறி நின்று உரை நிகழ்த்தக்கூடிய ஒரு மரக்குற்றி நபி அவர்கள் அதிலே இருந்து அதனை ஒதுக்கிவிட்ட பொழுது அது அழுத சினுங்கிய சத்தத்தை சஹாபாக்கள் கேட்டார்கள். இதுவெல்லாம் பெரும் அற்புதங்கள். ஒரு சாதாரண மனிதருக்கு முன்னிலே நிகழ முடியாது. அதே நேரத்தில் சில நபித்தோழர்களுக்கு ஏற்பட்ட நோயை நபி அவர்கள் ஒரு தடவுவதன் மூலமாக அந்த நோய் குணமாகிவிட்டது. அந்த நோய் குணமாகிவிட்டதை நாம் பார்க்கின்றோம். அந்த நோயை குணமாக்க வேண்டும் என்று சொன்னால் பல நாட்கள் செலவழித்து பல ஆழமான மருத்துவ அறிவுள்ளவர்களால் தான் சாத்தியமான அந்த வைத்தியங்களை கூட நபி அவர்கள் ஒரு தடவுவதன் மூலமாக அந்த நோயை குணப்படுத்தி விட்டார்கள் என்று சொன்னால் இது நிச்சயமாக பிரபஞ்ச விதிகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு விடயம். எனவே இது ஒரு சாதாரண மனிதனால் சாத்தியமல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். எதேச்சையாக அவ்வாறு நடந்திருக்கலாமா என்று நாம் சிந்தித்தால் அது சாத்தியமில்லாத ஒரு விடயம். அது சாத்தியமில்லாத விடயம். ஓரிரு முறைகள் அல்லது 4-5 முறைகள் மாத்திரம் நடந்து அதற்கு பின்னால் அப்படி எந்த விதமான சம்பவங்களும் நடக்கவில்லை என்று சொன்னால் சில வேளை சொல்லலாம் எதிர்பாராத விதமாக அது நடந்துவிட்டது, எதிர்பாராத விதமாக அது நடந்துவிட்டது என்பதாக சொல்லலாம். ஆனால் பல தடவைகள், எண்ணிலடங்காத பல தடவைகள் இப்படியான சம்பவங்கள் நடைபெற்றிருப்பது அப்படி எதேச்சையாக நடைபெற்றதாக நாம் தீர்மானிப்பதற்கு தடையாக அமைகின்றது. நபி அவர்கள் அந்த அற்புதங்கள் நடைபெறக்கூடிய நேரத்திலே என்ன சொன்னார்கள்? இது அல்லாஹ் எனக்காக அனுப்பிய அற்புதம் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். உதாரணமாக எங்களுக்கு தெரியும் சந்திரன் பிறந்த அந்த சம்பவம். நீங்கள் நபியாக இருந்தால் இந்த சந்திரனை பிறந்து காட்டுங்கள் என்பதாக சொன்னார்கள். நபி அவர்கள் அதனை பிறந்து காட்டினார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இது சாதாரண மனிதர்களால் சாத்தியமற்றவை. ஒரு சூனியக்காரராக இருந்தால் தனக்கு முன்னிலேயே உள்ளவர்களுடைய கண்களை மயக்கி சில வேளை என்ன செய்திருக்கலாம், அவர்களை ஏமாற்றி இருக்கலாம். ஆனால் இந்த சந்திரன் பிறந்த அந்த சம்பவத்தை பொறுத்தவரையே பிரயாணத்திலே இருந்து பல நாட்களுக்கு பின்னால் திரும்பிய அரபிகளும் கூட என்ன சொன்னார்கள்? சந்திரன் பிளவுபட்டதை நாம் கண்டோம் என்பதாக சொன்னார்கள். எனவே இது கண்கட்டி வித்தை அல்ல என்பதை எங்களுக்கு இலகுவாக புரிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, 5வது வகை ஆதாரம் என்னவென்று சொன்னால், பல்வேறு விதமான புலன்களுக்கு அப்பாற்பட்ட மறைவான தகவல்களை, ஐம்புலன்களுக்கு அப்பாற்பட்ட மறைவான தகவல்களை, பல தகவல்களை நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எண்ணிலடங்காத பல்வேறு மறைவான மனித புலன்களுக்கு அப்பாற்பட்ட தகவல்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். அவற்றில் சிலவை அவருடைய காலத்தில் நடந்தன, சிலவை அவர்களின் மரணத்துக்கு பின்னால் நடந்தன, இன்னும் சிலவை எதிர்காலத்தில் நடக்கக்கூடியவை, இன்னும் சிலவை முற்காலத்திலே நடந்தவை, முற்காலத்திலே நபி அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் நடந்தவைகள்.
பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் நடந்த சம்பவங்களை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படி மறைவான தகவல்களை ஒரு சந்தர்ப்பங்களிலே சொல்லிவிட்டு நபி அவர்கள் நிறுத்திக் கொள்ளவில்லை. மாற்றமாக பல்வேறு சந்தர்ப்பங்களே சொன்னார்கள். உதாரணமாக ஒரு முறை சொன்னார்கள், இன்று இரவு யாரும் எழுந்திருக்க வேண்டாம், ஏனென்றால் கடுமையான ஒரு புயல் வீச இருக்கிறது என்று சொன்னார்கள். ஒரு மனிதர் எழுந்து நின்றார். உடனடியாக அவரை தூக்கி கொண்டு அந்த காற்று தூரத்திலே கொண்டு போய் போட்டுவிட்டது. அதே போல பத்ருடைய யுத்தத்துக்கு முன்னால் நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த இடங்களிலே இன்னின்ன காஃபிர்களுடைய தலைவர்கள் மரணிப்பார்கள் என்று சொன்னது போன்றே அதே இடங்களில் குறித்த தலைவர்கள் மரணித்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதே போல தனது மரணத்துக்கு பின்னால் முதலிலே தனது குடும்பத்திலே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தனது மகள் ஃபாத்திமா தான் மரணிப்பார் என்று சொன்னது போல அதே போன்று நிகழ்ந்தது. அது மாத்திரமின்றி தனது மரணத்துக்கு பின்னால் முஸ்லிம்கள் பைத்துல் மக்திஸை வெற்றி கொள்வார்கள் என்று சொன்னது போல முஸ்லிம்கள் அந்த பைத்துல் மக்திஸை வெற்றி கொண்டார்கள். இப்படி பல தகவல்களை நாம் அடுக்கிக் கொண்டே செல்ல முடியும். இந்த தகவல்களை நபி அவர்கள் ஜின்களிடத்திலே இருந்து பெற்றிருக்கலாமா என்ற ஒரு சந்தேகம் சிலருக்கு வந்தால், ஆனால் அது சாத்தியமில்லை. ஏனென்றால் ஜின்களுடைய உதவியை பெற்று ஆளுடன் கூறக்கூடிய எதிர்காலத்தை கணித்து கூறக்கூடிய இந்த சூனியக்காரர்கள், சாஸ்திரக்காரர்கள், இவருடைய செய்திகளை நாம் எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய செய்திகளில் 100% நடைபெறாதவைகள், ஒரு வீதமானவை தான் நடைபெறும். ஆனால் நபி அவர்களுடைய செய்திகளை நாம் பார்க்கக்கூடிய நேரத்திலே அவற்றிலே 100% அனைத்துமே இடம்பெற்றவையாகத்தான் இருக்கின்றன. ஒரு தகவலில் கூட நபி அவர்கள் பொய்யுரைத்தார்கள் என்பதாக நிரூபிக்க முடியவில்லை. அது மாத்திரமன்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மறைவான தகவல்களை எப்படியான வார்த்தைகள்ல சொன்னார்கள்? தெளிவான வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்தி சொன்னார்கள். எங்களுக்கு தெரியும், தற்காலத்திலே இந்த சாஸ்திரக்காரர்கள் எல்லோரும் சில வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்துவார்கள். எல்லா பிரச்சனைகளுக்கும் பொதுவான வார்த்தை பிரயோகங்கள், எல்லோருக்கும் பொதுவான. உதாரணமாக யாராவது ஒரு சாஸ்திரக்காரனை சந்திக்க சென்றால் உடனடியாக உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது என்பதாக சொல்லுவார்கள். எப்படியும் தெரியும், ஒரு சாஸ்திரக்காரத்தில் செல்லக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். அது எந்த பிரச்சனை என்று திட்ட தெளிவாக சொல்ல மாட்டார். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி அல்ல. மறைவான தகவல்களை பற்றி சொல்லும்போது தெளிவாக அடையாளப்படுத்தி சொல்வார்கள். அவர்கள் சொன்னது போன்று அப்படியே அது நடைபெறுவதுதான் ஆச்சரியம். அதுதான் அவர் நபி என்பதற்கான இறை தூதர் என்பதற்கான சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஒரு பொய் சொல்லக்கூடியவர், தான் இறை தூதர் என்று பொய் சொல்லக்கூடியவர் தேவையில்லாமல் யாரும் கேட்காமல் மறைவான தகவல்களை சொல்ல மாட்டார். ஏன்? தான் சொல்லி பிறகு அது பொய்யாகிவிட்டால் மாட்டிக்கொள்ள வேண்டும் என்ற பயத்திலே ஒரு நாளும் தேவையில்லாமல் மறைவான தகவல்களை, தனக்கு தெரியாத தகவல்களை சொல்ல மாட்டார். கேட்டு யாராவது வற்புறுத்தினால் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஏதாவது உணர்வார்கள், ஏதாவது பொய்யையாவது சொல்லி தப்புவதற்காக ஏதாவது ஒன்றை சொல்லிவிட்டு செல்வார்கள். ஆனால் நபி அவர்களை பொறுத்தவரையில் அப்படி அல்ல. மக்கள் கேட்டதற்காக மறைவான தகவல்களை சொல்லவில்லை. யாருமே கேட்காமல் பல நூற்றுக்கணக்கான மறைவான தகவல்களை, எதிர்கால நிகழ்வுகளை பற்றி நபி அவர்கள் அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இது நிச்சயமாக இறைவனுடைய புறத்திலே இருந்து அனுப்பப்பட்ட ஒருவரால் மாத்திரம்தான் இவ்வளவு நம்பிக்கையுடன் சொல்ல முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுவும் இன்னொரு மேலதிகமான விடயம் என்னவென்றால், நபி அவர்களுக்கு எழுதவோ வாசிக்கவோ தெரியாது. அப்படி எழுத வாசிக்க தெரிந்திருந்தால் முன்னால் உள்ள வேதங்களை படித்தாவது இவர் சொல்கிறார் என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் அப்படி எந்த விதமான எழுதக்கூடிய வாசிக்கக்கூடிய ஆற்றலும் நபியர்களுக்கு இல்லாமல் இருந்தவை இன்னும் அவர்களுடைய இந்த ஆதாரத்தை பலப்படுத்துகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இன்னொரு விடயம் என்னவென்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானாக கூறிய சில ஆலோசனைகளை நபி அவர்கள் தவறிழைத்திருக்கிறார்கள். தானாக கூறிய சில ஆலோசனைகள், உதாரணமாக நீங்கள் மகரந்த சேர்க்கை செய்ய வேண்டாம், பேரித்த மரங்களை மகரந்த சேர்க்கை செய்யாமல் இருந்தால் பிரச்சனை இல்லை என்று செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை. செய்யாமல் இருந்தாலும்
பெரிதாக ஒரு வித்தியாசம் ஏற்பட போவதில்லை என்பது போன்று ஒரு ஆலோசனையை நபி அவர்கள் சொன்னார்கள். சிலர் அதனை கடைபிடித்து மகரந்த சேர்க்கை செய்யாததால் விளைச்சல் குறைந்து விட்டது. இது நபி அவர்கள் ஒரு வழங்கிய ஒரு ஆலோசனையில் பிழைவிட்ட ஒரு சந்தர்ப்பம். இப்படி நபி அவர்களாக சொந்தமாக சொல்லக்கூடிய சில விடயங்களில் அவர்கள் பிழைவிட்டதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இவற்றையெல்லாம் மறைமுகமான தகவல்களாக சொன்னார்களோ, இறைவன் சொன்னதாக நபி அவர்கள் சொன்னார்களோ, எதிர்காலத்தில் நிகழும் என்று அவற்றிலே எதுவுமே பொய்யாகவில்லை என்பது இவைகளை, இந்த தகவல்களை, மறைவான தகவல்களை இறைவனத்தில் இருந்துதான் நபி அவர்கள் பெற்றுச் சொல்கிறார்கள் என்பதற்கு மிக தெளிவான ஒரு ஆதாரமாக இருக்கிறது. அதனால்தான் நபி அவர்கள் என்ன சொல்கிறார்கள், நபி அவர்களாக ஒரு விடயத்தை தீர்மானிக்கக்கூடிய நேரத்திலே சிலவரை தவறு விடுவேர் என்பதை நபி அவர்களே ஏற்றுக்கொள்கிறார்கள். சொல்கிறார்கள், என்னிடத்திலே உங்களுடைய வாதத்திறமையின் காரணமாக நீங்கள் உங்களுக்கு சொந்தமில்லாத ஒன்றை, உங்களுடைய சகோதரருக்கு சொந்தமான ஒன்றை நீங்கள் அபாரித்துக் கொண்டால் நான் உங்களுக்கு சார்பாக தீர்ப்பு வழங்கிவிட்டேன் என்பதற்காக, உங்களுடைய வாதத்திறமையை வைத்து உங்களுக்கு சார்பாக தீர்ப்பு வழங்கிவிட்டேன் என்பதற்காக அது உங்களுக்கு ஹலாலாக மாட்டாது என்பதாக நபி அவர்களே சொல்கிறார்கள். எனவே நபி அவர்கள் ஒரு மனிதனிடத்திலிருந்து ஒரு தகவலை பெற்றுச் சொல்லவில்லை, மாற்றமாக இறைவனிடத்திலிருந்து தான் பெற்றுச் சொல்கிறார்கள் என்பதற்கு இது மிக தெளிவான ஒரு ஆதாரம். ஒரு மனிதனிடத்திலிருந்து அல்லது ஒரு ஜின்னிடத்திலிருந்து நபி அவர்கள் தகவலை பெற்றுச் சொல்வதாக இருந்தால் இப்படியான வழக்குகளின் போதும் கூட நபி அவர்கள் அப்படி செய்திருப்பார்கள். வழக்குகள் வரக்கூடிய நேரத்திலும் நபி அவர்கள் தனக்கு இந்த தகவல்களை வழங்கக்கூடிய இடத்தில் சென்று யார் உண்மையாளர் என்று கேட்டு தீர்ப்பு வழங்கி இருக்கலாம். ஆனால் அப்படி நபி அவர்கள் செய்ய முடியாது. ஏன்? அவர்கள் யாரு எந்த ஒரு மனித சக்தியுடனோ ஜின் சக்தியுடனோ சம்பந்தப்படவில்லை, இறைவனுடன் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதை எங்களுக்கு இது உணர்த்துகிறது. இப்பொழுது சிலருக்கு ஒரு கேள்வி வரலாம், தற்காலத்திலும் எதிர்காலத்தை கழித்து சொல்கிறார்கள் தானே வானிலை தகவல்கள், வானிலை செய்திகளிலே நாளைக்கு மழை பெய்யும், இவ்வளவு மழை பெய்யும், இந்தந்த இடங்களிலே மழை பெய்யும் என்பதாக சொல்கிறார்கள். அப்ப எனவே இதுவும் அந்த மறைவான தகவல்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறக்கூடிய தகவல்கள் போன்றதானா என்று கேட்டால் இல்லை. அந்த இரண்டுக்கும் மத்தியிலே மலைக்கும் மடுவுக்கும் இடையிலே வித்தியாசம் இருக்கிறது. ஏனென்றால் நபி அவர்கள் எந்த விதமான தரவுகளும் இல்லாமல் தான் சொல்வார்கள். ஆனால் தற்காலத்தில் வானிலை அறிக்கைகள் எல்லாம் தரவுகளை அடிப்படையாக கொண்டவைகள், அவதானத்தை அடிப்படையாக கொண்டவை. ஆனால் நபி அவர்களுடைய தகவல்கள் எந்த விதமான அவதானத்தையோ எந்த விதமான தரவுகளையோ அடிப்படையாக கொண்டவை அல்ல. இன்னும் சிலர் சொல்லலாம், எந்த விதமான தரவுகளையோ அவதானங்களோ இல்லாமல் சிலர் சொல்லக்கூடிய தகவல்கள் உண்மையாகி விடுகின்றன என்று சிலர் சொல்லலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, அப்படி ஓரிரு சந்தர்ப்பங்களிலே ஒருவருக்கு நடந்தாலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் நடக்க முடியாது. எல்லா சந்தர்ப்பங்களிலும் நடக்க முடியாது. ஒரு நபிக்கு மாத்திரம்தான், ஒரு இறை தூதருக்கு மாத்திரம்தான் அவர் சொல்லக்கூடிய அனைத்துமே சொன்னவாறு இடம்பெறும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். எனவே அப்படி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தகவல்களிலே அவர்கள் சொன்னது போன்ற அனைத்தும் இடம்பெற்றிருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே இதுவும் மிக தெளிவான ஒரு ஆதாரம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுடைய தூதர் என்பதற்கான ஆதாரம். அடுத்ததாக ஒரு முக்கியமான ஆதாரம் தான் 6வது வகையான ஆதாரம் அல் குர்ஆன். அல் குர்ஆனை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் தனியாக ஒரு வகுப்பு செய்ய இருக்கின்றோம். ஒரு வகுப்பு அல்லது 2 வகுப்புகள் செய்ய இருக்கிறோம். எனவே அதனை நாம் இந்த இடத்திலே தெளிவாக உங்களுக்கு சொல்லவில்லை. ஒரு நபியருடைய நபித்துவத்தை, அவர் இறை தூதர் என்பதை நிரூபிப்பதற்கான ஆதாரங்களில் ஒன்று அல் குர்ஆன், இறைவேதம். அல் குர்ஆனாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டால் போதுமானது. இறுதியாக 7வது ஆதாரத்துக்கு நாம் வருவோம். 7வது ஆதாரம், சில அறிஞர்கள் இதனை ஒரு ஆதாரமாக குறிப்பிடுவார்கள், இன்னும் சில அறிஞர்கள் அதனை வேறு ஆதாரங்கள், அதாவது அந்த மறைமுகமான அறிவிப்பதிலே சேர்த்து விடுவார்கள். அதாவது 7வது ஆதாரம் விஞ்ஞான சான்றுகள். அதாவது தற்காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட விஞ்ஞானத்தின் மூலமாக நிரூபிக்கப்பட்ட சில விடயங்களை அந்த 1400 வருடங்களுக்கு முன்னால் எந்த விதமான கருவிகளோ எந்த விதமான தொழில்நுட்ப வளர்ச்சியோ இல்லாத காலத்திலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே இது நிச்சயமாக மனித சக்திக்கு அப்பாற்பட்டது. மனித சக்திக்கு ஒரு மனிதனால் அதனை கண்டுபிடிப்பதற்கு அந்த காலத்திலே சாத்தியமே கிடையாது. ஏனென்றால் அதற்குரிய கருவிகளோ அதற்குரிய தொழில்நுட்பங்களோ இருக்கவில்லை. எனவே நிச்சயமாக இது
இறைவனின் புறத்திலிருந்து அவர்களுக்கு வழங்கப்பட்ட தகவல் என்பதை இது மிக தெளிவாக நிரூபிக்கின்றது. ஆனால் இந்த விஞ்ஞான சான்றுகள் அல்லது விஞ்ஞான விளக்கம் குர்ஆன் சுன்னாவுக்கு விஞ்ஞான விளக்கம் வழங்கக்கூடிய நேரத்திலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இதிலே பல்வேறு விதமான தவறான கருத்துக்கள் நிலவுகின்றன. இந்த உலகத்திலே முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பல்வேறு அந்நியர்களுக்கு அழைப்பு பிரச்சார பணி செய்யக்கூடியவர்களுக்கு மத்தியிலே பல்வேறு விதமான தவறான அணுகுமுறைகள் காணப்படுகின்றன. உதாரணமாக சிலர் என்ன செய்வார்கள், எல்லா புதிதாக கண்டுபிடிக்கக்கூடிய அனைத்து விஞ்ஞான கண்டுபிடிப்புகளையும் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையிலே அதனை அணுகுவதற்கு முயற்சி செய்வார்கள். குர்ஆன் சுன்னாவிலிருந்து அதற்கு ஆதாரங்களை காட்டுவதற்கு முயற்சி செய்வார்கள். இது ஏன், குர்ஆனிலே அனைத்தும் சொல்லப்பட்டிருக்கிறது, எனவே எந்த விஞ்ஞான கண்டுபிடிப்பு வந்தாலும் அது குர்ஆனிலே கட்டாயம் சொல்லப்பட்டுத்தான் இருக்க வேண்டும் என்று அவருடைய பிரச்சாரம். இது தவறான ஒரு தகவல். குர்ஆனில் அனைத்தும் சொல்லப்படவில்லை. குர்ஆனில் அனைத்தும் சொல்லப்படவில்லை, முக்கியமான விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதுதான் அவருடைய கருத்தை தவிர அனைத்தும் சொல்லப்பட்டதாக அதனை நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. ஏன், அது குர்ஆனிலே அதற்கு ஆதாரம் இருக்கிறது. குர்ஆனிலே எல்லாம் அனைத்தும் இடம்பெறவில்லை. ஏன், அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நபியே உங்களுக்கு சில ரசூல்மார்களை பற்றி உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம், இன்னும் உங்களுக்கு சொல்லாத எத்தனையோ ரசூல்மார்களும் இருக்கிறார்கள் என்று அல் குர்ஆனே சொல்கிறது. அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லாத எத்தனையோ நபிமார்கள் இருக்கிறார்கள் என்று குர்ஆனே சொல்கிறது. எனவே குர்ஆனிலே இல்லாத விடயங்களும் இருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே எல்லாவற்றையும் குர்ஆனுடன் நாம் கட்டாயம் தொடர்புபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இரண்டாவதாக ஒரு சாரார் என்ன செய்ய, முதலாவது சாரார் அனைத்தும் குர்ஆனிலே இருக்கிறது என்பதனால் அனைத்து விஞ்ஞான கண்டுபிடிப்புகளையும் குர்ஆனுடன் தொடர்புபடுத்துவதற்கு செய்வார்கள். இரண்டாவது ஒரு சாரார் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், இது சம்பந்தமாக நாம் தனியாக ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கோம். அந்த ஆர்டிக்கல் உங்களுக்கு நாம் அனுப்புகிறோம். இன்ஷா அல்லாஹ் அதில் நீங்கள் பார்த்து அதனை உங்களுக்கு இலகுவாக புரிந்து கொள்ள முடியும். இந்த விஞ்ஞான கண்டுபிடிப்பை எவ்வாறு நாம் குர்ஆன் ஹதீஸுக்கான விஞ்ஞான விளக்கத்தை எவ்வாறு அணுக வேண்டும் என்பதற்கான ஒரு நீண்ட விளக்கம். இரண்டாவது சாரார் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள், அனைத்தையும் நாம் குர்ஆனுடன் சம்பந்தப்படுத்தாவிட்டாலும், குர்ஆன் ஹதீஸுடன் சம்பந்தப்படுத்தாவிட்டாலும் சில முக்கியமான குர்ஆனுடன் ஒத்துப்போகக்கூடிய, ஹதீஸுடன் ஒத்து செல்லக்கூடிய, உடன்பட்டு செல்லக்கூடிய சில விஞ்ஞான கண்டுபிடிப்புகளையாவது நாம் அவற்றுடன் ஒப்புநோக்கி விஞ்ஞான விளக்கம் வழங்க வேண்டும் என்பதாக சொல்கிறார்கள். அதன் மூலமாக பல்வேறு மக்களுக்கு மத்தியிலே ஒரு பெரிய ஒரு தாக்கம் இருக்கிறது. அந்நியர்களுக்கு மத்தியிலே இந்த விஞ்ஞான விளக்கத்தை குர்ஆனுடன் சம்பந்தப்படுத்தக்கூடிய நேரத்தில் அவருக்கு இஸ்லாத்தை பற்றிய ஒரு நல்லெண்ணம் ஏற்படுகிறது என்பதாக சிலர் சொல்லிக்கொண்டு அந்த விஞ்ஞான விளக்கத்தின் அடிப்படையிலேயே இஸ்லாம் உண்மையான மார்க்கம், இறைவனுடைய மார்க்கம் என்பதாக நிரூபிப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். இதன் காரணமாக பல்வேறு தவறுகள் நிகழ்கின்றன. அந்த தவறுகளின் மூலமாக நாம் என்ன நடக்கிறது என்று சொன்னால், குளிக்க சென்று சேறு பூசிக்கொண்ட நிலைமைதான் ஏற்படும். மக்களுக்கு இஸ்லாத்தை பற்றி நல்லெண்ணத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த விஞ்ஞான விளக்கங்களை நாங்கள் தவறான முறையில் பயன்படுத்தினால் அந்த விஞ்ஞான விளக்கங்கள் தவறு என்று பிற்காலத்திலே நிரூபிக்கப்படக்கூடிய நேரத்திலே அல் குர்ஆனிலே மக்களுக்கு மத்தியிலே சந்தேகம் உருவாக ஆரம்பித்துவிடும். அன்பார்ந்த சகோதரர், இந்த விடயத்திலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக இன்று அதிகமான மக்கள் நினைத்துக் கொண்டிருப்பது போல இந்த விஞ்ஞான விளக்கத்தை பார்த்துதான் அதிகமான மக்கள் இஸ்லாத்துக்கு வருகிறார்கள் என்று ஒரு எண்ணம் இருக்கிறது. இதுவும் ஒரு தவறான ஒரு எண்ணமாகும். இஸ்லாத்துக்குள் வரக்கூடிய அதிகமானவர்களை பார்க்கக்கூடிய நேரத்திலே அப்படி இந்த விஞ்ஞான விளக்கத்தை பார்த்து வந்தவர்கள் மிகவும் குறைவானவர்கள். அப்படி வந்தவர்களும் அந்த இஸ்லாத்தில் அவர்கள் உறுதியாக நிலைத்திருப்பதாக எந்த விதமான ஆய்வுகளும் இல்லை, எந்த விதமான ஆய்வுகளும் கிடையாது. எனவே இது ஒரு மீடியாவின் மூலமாக பெரிதுபடுத்தப்பட்ட ஒரு விடயம். எனவே இதில் பெரிதாக நாம் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் சில விடயங்களை மாத்திரம், சில விஞ்ஞான ஆய்வுகள் குர்ஆனுடன் 100க்கு 100 ஒத்துப்போவதை நாம் பார்க்கின்றோம். உதாரணமாக எங்களுக்கு தெரியும், அல் குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதனை எப்படி படைத்தோம் என்று சொல்லும் பொழுது சூரா இன்சானுடைய ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹர் என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த அத்தியாயத்திலே என்ன சொல்கின்றான், இன்னா ஹலக்னல் இன்சான மின் நுத்ஃபத்தின் அம்ஷாஜ், கலப்பு இந்திரியத்திலே இருந்து நாம் என்ன செய்கிறோம், மனிதனை படைக்கின்றோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ஆனால் இந்த உண்மையை இஸ்லாம் எப்பொழுது சொன்னது? கிறிஸ்துக்கு பின்னால் 7ஆம் நூற்றாண்டிலே 6ஆம் நூற்றாண்டிலே இஸ்லாம் சொன்னது. ஆனால் நவீன விஞ்ஞானம் ஆரம்பத்திலே என்ன சொல்லிக் கொண்டிருந்தார்கள்?
ஆரம்ப கால விஞ்ஞானிகள், இந்த அரிஸ்டோட்டல் போன்ற ஆய்வாளர்கள், தத்துவியலாளர்கள் எல்லாம் என்ன கொள்கையில் ஆரம்பத்தில் இருந்தார்கள்? அவர்கள் சிலர் என்ன சொன்னார்கள்? பெண்களின் மாதவிடாய் இரத்தம் கர்ப்பப்பையில் உறைவதற்காகவே சிசு உருவாகின்றது என்பதாக இந்த அரிஸ்டோட்டல் போன்றவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதற்கு பின்னால் ஒரு கருத்து சொல்லப்பட்டது, ஆணுடைய விந்துக்குள் தான் இந்த மனித உருவாக்கம் நடைபெறுகிறது, பெண்ணுக்கு சம்பந்தம் இல்லை. அதற்கு பின்னால் வந்த காலத்திலே ஒரு சாரார் என்ன சொன்னார்கள்? சில விஞ்ஞானிகள், இல்லை, பெண்களுடைய சினை முட்டையிலேதான் இந்த மனித உருவம் உருவாகிறது, அதற்கு பின்னால் தான் ஆணுடைய அந்த விந்துடன் அது இணைகின்றது என்பதாக ஒவ்வொருவரும் என்ன சொன்னார்கள்? ஒன்றில் ஆணுக்கு மாத்திரம்தான் இந்த மனிதனுடைய தோற்றம் உருவாகுவதில் சம்பந்தம் இருக்கிறது, அல்லது பெண்ணுக்கு மாத்திரம்தான் சம்பந்தம் இருக்கிறது என்பதாகத்தான் ஆரம்ப கால நம்பிக்கையிலே ஆரம்ப கால விஞ்ஞானிகள் இருந்தார்கள். ஆனால் குர்ஆன் ஹதீஸிலே குர்ஆனிலே நாம் பார்க்கிறோம் இந்த வசனத்திலே, அதே போல ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள்? ஒரு முறை யூத மதத்தை பின்பற்றக்கூடிய ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து, முஹம்மதே, மனிதன் எதிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறார் என்று உமக்கு தெரியுமா என்று கேட்டார். அதற்கு நபி அவர்கள், யூதனே, மனிதன் ஆணினதும் பெண்ணினதும் கலப்பு துணியிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறார் என்றார்கள். உடனே அந்த யூதர் முன்வந்த நபிமார்களும் இவ்வாறு தான் கூறினார்கள் என்று சொன்னார். இது முஸ்னத் அஹ்மதிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே குர்ஆனிலும் ஹதீஸிலும் தெளிவாக மனிதன் ஆணுடைய விந்திலிருந்தும் பெண்ணுடைய சினை முட்டையிலிருந்தும் படைக்கப்படுகிற அந்த இரண்டிலும் இருந்துதான் இந்த மனித தோற்றம் உருவாகிறது, மனித உருவாக்கம் நடைபெறுகிறது என்பதை குர்ஆனும் ஹதீஸும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அப்படி குர்ஆனும் ஹதீஸும் சொல்லக்கூடிய காலத்திலே விஞ்ஞானிகள் என்ன சொல்லிக் கொண்டிருந்தார்கள்? இல்லை, ஆணுடைய விந்திலிருந்து மாத்திரம்தான் மனிதன் உருவாக்கப்படுகிறார், அல்லது பெண்ணிலிருந்து மாத்திரம்தான் மனிதன் உருவாக்கப்படுகிறார் என்று விஞ்ஞானிகள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அன்பார்ந்த சகோதரர்கள், அந்த காலத்தில் இருந்த அறிஞர்கள், இப்னு ஹஜர், இமாம் இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹ் போன்ற அறிஞர்கள் என்ன சொன்னார்கள்? விஞ்ஞானிகள் இப்படி சொன்னாலும் குர்ஆனுக்கு இது முரணான கருத்து, எனவே அவருடைய கருத்தை நாம் ஏற்றுக்கொள்ளக் கூடாது, குர்ஆனுடைய கருத்தை தான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக அந்த அறிஞர்கள் சொன்னார்கள். அப்ப இதிலிருந்து நாம் பெறக்கூடிய படிப்பினை என்ன? ஆனா இன்றைய நவீன விஞ்ஞானம் குர்ஆன் ஹதீஸ் சொன்ன அந்த கலப்பு இந்திரியத்திலிருந்து தான் இந்த மனிதன் உருவாகிறார் என்பதை தெளிவாக திட்ட தெளிவாக நிரூபித்திருக்கிறது. எந்த விதமான சந்தேகத்துக்கு விடமின்றி நிரூபித்திருக்கிறது. அது மறுக்க முடியாத ஒரு உண்மை. அன்பார்ந்த சகோதரர்கள், ஆரம்ப காலத்தில் விஞ்ஞானிகள் தவறு இருந்தார்கள். ஆனால் எல்லா விஞ்ஞானிகளும் அந்த கருத்திலே தான் இருந்தார்கள், இந்த கருத்திலே தான் இருந்திருக்கிறார்கள். ஆனாலும் எந்த ஒரு முஸ்லிம் அறிஞரும் குர்ஆனுடைய கருத்தை மறுத்து அல்லது ஹதீஸுடைய கருத்தை மறுத்து இது விஞ்ஞானத்துக்கு முரண்படுகிறது, எனவே இந்த வசனங்களை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது, அந்த விஞ்ஞானியுடைய கருத்தை தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லவில்லை. மாற்றமாக அவர்களுடைய கருத்தை நாம் புறக்கணிப்போம், குர்ஆன் சுன்னாவுடைய கருத்து தான் சரியான கருத்து என்பதாக அந்த அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே இது நமக்கு ஒரு படிப்பினை. தற்காலத்திலும் யாராவது வந்து விஞ்ஞான முடிவுகளை வைத்துக் கொண்டு இது குர்ஆனுடைய வசனத்துக்கு முரண்படுகிறது, எனவே குர்ஆனுடைய வசனத்தை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது, அல்லது ஹதீஸை நாம் மறுக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு நாம் இந்த உதாரணத்தை மிக அழகான முறையிலே எடுத்து காட்டலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைய நவீன விஞ்ஞானம் இந்த பிள்ளையினுடைய வளர்ச்சி, கருவளர்ச்சியை பற்றி பேசக்கூடிய நேரத்திலே 42வது நாளாகிய பின்னால், 42வது நாளுக்கு பின்னால் தான் ஒரு பிள்ளைக்குரிய தோற்றம் உருவாகிறது. அதனுடைய எலும்புகள், தசைகள், அதே போல பார்வை, கேள்வி, இவைகள் எல்லாம் அந்த பிள்ளைக்கு தோன்றுவது, ஒரு சிசுவுக்கு தோன்றுவது 42 நாட்களுக்கு பின்னால் தான் என்பதாக அழகான முறையிலே அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? கருவிகளை பயன்படுத்தி அதனை நிறுவி இருக்கிறார்கள். உங்களுக்கு அந்த போட்டோக்களை இன்ஷா அல்லாஹ் அனுப்பி வைப்போம், அவற்றை நீங்கள் பார்த்துக் கொள்ள முடியும். 41வது நாளிலே இருந்த அந்த சிசு அந்த 42வது நாளுக்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்கிறது. இதனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே மிக அழகான முறையிலே எடுத்து காட்டியிருக்கிறார்கள். 42வது நாள் ஒரு சிசுவுக்கு பூர்த்தியாகிவிட்டால், கரு பூர்த்தியாகிவிட்டால் 42 நாட்கள் முடிந்ததன் பின்னால் அல்லாஹ் தஆலா ஒரு மலக்கை அனுப்பி அந்த மலக்கின் மூலமாக அந்த
சிசுவுக்கு அல்லாஹ் தோற்றத்தை வழங்குகிறான், பார்வையை வழங்குகிறான், கேள்வியை வழங்குகிறான், அதற்கு தசையை வழங்குகிறான் என்பதா அந்த ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே நவீன விஞ்ஞானம் அதே அப்படியே எந்த விதமான அச்சும் பிசகாமல் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஹதீஸின் அடிப்படையிலே அது நடைபெறுவதை இன்று நிரூபித்திருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். எனவே இதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதர், உண்மையான இறை தூதர் என்பதற்கான மிகச் சிறந்த சான்றாக இருந்து கொண்டிருக்கு. இன்னும் பல சான்றுகளை நாம் இதற்கு உதாரணமாக குறிப்பிடலாம். ஆனால் விஞ்ஞான விளக்கம் என்ற பெயரிலே பல தவறான கருத்துக்கள் விளக்கங்கள் சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றன. எனவே எந்த ஒரு விஞ்ஞான விளக்கமாக இருந்தாலும் அதனை நாம் சொல்வதற்கு முன்னால் தஃப்சீர்களை அறிஞர்களுக்கு மத்தியிலே அது பற்றிய கருத்து என்ன நிலவுகிறது, இந்த விளக்கம் அவர்கள் தஃப்சீர்களை அறிஞர்களுக்கு மத்தியிலே ஏற்றுக்கொள்ளத்தக்கதா இல்லையா என்பதை நாம் பார்க்க வேண்டும். விஞ்ஞானத்தை விஞ்ஞானிகள் கண்டுபிடிப்பார்கள். ஆனால் அந்த விஞ்ஞான விளக்கத்தை குர்ஆனோடு சம்பந்தப்படுத்துவதாக இருந்தால் அது ஒரு விஞ்ஞானியால் செய்ய முடியாது. குர்ஆனோடு சம்பந்தப்படக்கூடிய வேலை ஒரு விஞ்ஞானியால் செய்ய முடியாது. அதனை யார் செய்ய வேண்டும் என்றால் தஃப்சீர் கலை அறிஞர் ஒருவர் தான் செய்ய வேண்டும். தஃப்சீர் கலை அறிஞர் ஒருவர் தான் செய்ய வேண்டும். எனவே நாம் விஞ்ஞான விளக்கம் வழங்கும் பொழுது அந்த விஞ்ஞான விளக்கத்தை தஃப்சீர் கலை அறிஞர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா என்றுதான் பார்க்க வேண்டுமே தவிர உலகத்திலே பிரபலமான அழைப்பாளர்கள், பிரச்சாரகர்கள் சொல்கிறார்களா இல்லையா என்பதை நாம் பார்க்க முடியாது. அதனை வைத்து நாம் பார்த்தால் பல்வேறு குர்ஆன் சம்பந்தமான, குர்ஆனுக்கு முரணான பல கருத்துக்களை, குர்ஆனுடைய விளக்கத்துக்கு பொருந்தாத, குர்ஆனுடைய வசனங்களுக்கு பொருந்தாத பல விளக்கங்களை கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாகுவோம். அவ்வாறு செய்வதன் மூலமாக அல்லாஹ்வின் மீது இட்டுக்கட்டிய குற்றத்துக்கு நாம் சிலரை ஆளாகலாம். எனவே ஆர்வ கோளாறின் காரணமாக, மக்களுக்கு இஸ்லாத்தை எத்தி வைக்க வேண்டும் என்ற ஆர்வ கோளாறின் காரணமாக நாம் குறுக்கு வழிகளை தேடிச் செல்லக்கூடாது. மாற்றமாக என்ன செய்ய வேண்டும்? மார்க்கத்தை நல்ல முறையிலே படித்து புரிந்து தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? மக்களுக்கு மத்தியில் இஸ்லாத்தை சொல்ல வேண்டும் தவிர நமது ஆர்வத்தின் காரணமாக நாம் ஆரம்பத்தில் சொன்னது போல குடிக்க சென்று சேறு பூசிய நிலைமைக்கு செல்லக்கூடாது. வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை கேட்டோமோ அந்த விடயங்களை புரிந்து நமது ஈமானை பலப்படுத்திக் கொள்வதற்கு அனைவருக்கும் தௌஃபீக் செய்வாராக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.